ஒரு பிரச்சனைக்கு முடிவு சொல்யூஷன் எப்படி சீக்கிரமா கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனையுடைய தொடக்கம் என்னங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். கொரோனா வைரஸினுடைய தொடக்கம் என்னன்னு யாருக்குமே தெரியல. சீனாவிடம் சர்வதேச அமைப்புகள் பல கேள்வி கேட்கின்றன. நாங்கள் உங்கள் நாட்டுக்கு வந்து ஆய்வு செய்யட்டுமா என்று கேட்கும்போது சீன அரசாங்கம் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறது. இம்யூனிட்டி பாஸ்போர்ட் என்பதை நீங்கள் எக்காரணம் கொண்டும் ஒத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பல நாடுகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது. பாகிஸ்தானும் சீனாவும் சேர்ந்து வேக்சினேஷனை தயாரிக்கிறார்களாமே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இந்த இம்யூனிட்டி பாஸ்போர்ட் என்பது தான். இந்த இம்யூனிட்டி பாஸ்போர்ட்டுக்கும் நம்ம சொன்ன ID 220க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷனை இப்போ ரொம்ப பெரிய அளவில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. அதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த இம்யூனிட்டி பாஸ்போர்ட்டை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். சிலி அரசாங்கம் சொல்றாங்க, உங்களுக்கு கொரோனா வைரஸ் வந்து நீங்க அதுலேருந்து மீண்டு வந்துட்டீங்க, ஒரு 14 நாட்கள் அப்படி இல்லைன்னா 28 நாட்களுக்கு பிறகு நீங்க மீண்டு வந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட், அதாவது கொரோனா வைரஸ் வந்து நீங்கள் மீண்டு வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய உடம்பில் ஆல்ரெடி ஆன்டிபாடிஸ் இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா உங்கள் உள்நாட்டுக்குள்ளே சிலி நாட்டுக்குள்ளேயும் இல்லாட்டி ஏதாவது விமான தளங்களில் உங்களுடைய பாஸ்போர்ட் கிளியர் செய்யப்படும். வெளிநாடுகளுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான சில சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தார்கள். இந்த சட்ட திருத்தம் வந்த அடுத்த நாளே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க, சிலி நாடு நீங்க செய்யறது ரொம்ப பெரிய தப்பு. சிலியை மட்டுமே சொல்லல, பல நாடுகளையும் சேர்த்து சொல்கிறார்கள். எந்த ஒரு மனிதனுக்கும் கொரோனா வைரஸ் வந்து அதிலிருந்து ரிகவர் ஆன பிறகு மறுபடியும் கொரோனா வைரஸ் வராது அப்படிங்கிற ஆய்வுகள் செய்யப்படவில்லை. அப்படியே செய்த ஆய்வுகள் எல்லாமே தோல்வியில் முடிந்தன. ஸோ ஒரு தடவை நமக்கு கொரோனா வைரஸ் வந்து நம்ம அதுலேருந்து மீண்டு வந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு கொரோனா வைரஸ் வரும். எனவே இந்த இம்யூனிட்டி பாஸ்போர்ட் என்பது செல்லுபடி ஆகாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ இதிலிருந்து நமக்கு நல்லா தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இம்யூனிட்டி பாஸ்போர்ட், கொரோனா வைரஸ்க்கு ஒரு வேக்சின் தயாரித்தாலும் அந்த வேக்சினை அடுக்கடுக்காக கொஞ்சம் இடைவெளி விட்டு நம்ம போட வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு வருவோம் என்பதைத்தான் சொல்லாமல் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இந்த வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய முதல் ஒரிஜின் எங்கன்னு பார்க்கணும். நமக்கு தெரிந்தவரை சீனாவின் மார்க்கெட் தான் ஒரிஜின், இந்த வைரஸினுடைய ஆரம்ப புள்ளி. அந்த புள்ளியில் வந்து நாங்கள் செக் பண்ண போகிறோம், சர்வதேச அமைப்புகள் எல்லாமே கேட்கிறார்கள் சீனாவிடம். ஆனால் சீனா சொல்கிறாங்க, அமெரிக்கா எங்களுக்கு பலதரப்பட்ட அழுத்தங்களை கொடுத்தது, அந்த அழுத்தத்தின் சார்பாகத்தான் பல நாடுகள் இப்போது சீனாவை சந்தேக கண்ணுடன் பார்க்கிறது. இந்த ஒரு அழுத்தத்துக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம். எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன செய்ய முடியாது, எந்தவித ஆய்வுமே செய்ய முடியாது. இந்த வைரஸ் எங்கேருந்து வந்தது, எதுக்காக வந்தது, இப்படிங்கிற எந்த ஒரு ஆய்வும் உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறத கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க. சீனா இப்படி கட் அண்ட் ரைட்டாக சொன்ன உடனே அமெரிக்கா அதிபர் ஆனாலும் சரி, இல்லாட்டி அவங்க இந்த அமெரிக்க அரசாங்கத்தை சார்ந்த பலரும் இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அமெரிக்கா அனுபவிக்கிற பொருளாதார சுணுக்கத்திற்கு சீனா நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டி இருக்கும். சீனாவுக்கு எதிரான பலவிதமான நடவடிக்கைகளில் அமெரிக்கா ஈடுபடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்படின்னா அமெரிக்கா சீனாவை எதிர்த்து என்னென்ன செய்ய போகிறது? அதுல முதல் விஷயம் ஐரோப்பிய ஒன்றியம் தான். ஐரோப்பிய ஒன்றியம் சீனாவை எதிர்த்து ரொம்ப பெரிய கேள்விகளை கேட்டார்கள். இந்த மாதம் 21ஆம் தேதி ரொம்ப பெரிய அளவில் ஒரு இணையதளத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கேள்விகள் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வெளியாகின. அதில் சீனா தான் இந்த வைரஸை பரப்பியது, சீனா ரொம்ப பெரிய அளவில் மிஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துட்டாங்க, தப்பான தகவலை கொடுத்துட்டாங்க, எனவே சீனா ரொம்ப பெரிய அளவில் மன்னிப்பு கோர வேண்டும், பல நாடுகளுக்கு இழப்பீடுகளை தர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சீனாவை கெட்ட வார்த்தையில் திட்டலை. அந்த அளவுக்கு நாசுகா சில விஷயங்கள் எல்லாமே பேசப்பட்டிருந்தது. ஸோ சீனாவுக்கு இந்த ஒரு லெட்டர், அந்த இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. சீனா உடனே அதுக்கு ரொம்ப பெரிய எதிர்ப்பை தெரிவித்தார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு. நீங்கள் இந்த மாதிரி சீனாவை பற்றி பேசக்கூடாது, அப்படி பேசினா ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் சீனாவுக்கும் இடையே ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல் ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தை சீனா இப்படி மிரட்டின உடனே ஐரோப்பிய ஒன்றியம் கொஞ்சமாக பயந்து இன்னைக்கு அதனுடைய மோடிஃபைடு வெர்ஷன் ஒன்று வெளியில் வந்திருக்கு. அந்த வெர்ஷன் ரிப்போர்ட்ல கடைசி 6 பக்கங்கள் என்பது கிடையவே கிடையாது. எங்க போச்சுனே தெரியல. சீனாவை எதிர்த்து ஹார்ஷான சில வார்த்தைகள் எல்லாமே நீக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்தில் திடீர்னு ரொம்ப பெரிய அளவில் சீனாவுக்கு ஆதரவான ஒரு அலை வீசுவதை அமெரிக்காவால் உணர முடிகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தை இவர்கள் கட்டுப்பாட்டுக்குள், அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். ஐரோப்பிய ஒன்றியத்தை மட்டும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டால் போதுமா? சீனா கொஞ்சம் நஞ்சம் மிஸ்டேக்கா செஞ்சிருக்காங்க? இல்ல, கிட்டத்தட்ட 15 நாடுகளுடைய மெயின் பத்திரிகைகள் இருக்கு பாருங்க. முக்கியமான பத்திரிகைகள் எல்லாமே சீனாவை பற்றியான பலவிதமான செய்திகள், எல்லாமே நெகட்டிவ் செய்திகள். சீனா இந்த மாதிரி தப்பான பொருட்களை ஏற்றுமதி செய்து விட்டது, சீனாவின் இந்த மாதிரியான தப்பான தகவல் தான் இந்த வைரஸ் பரவுவதற்கு காரணம், இந்த மாதிரி எல்லா நியூஸ் பேப்பர்லையும் சீனாவுக்கு எதிரான பல தகவல்கள் வருகிறது. இது உண்மையான தகவலும் கூட.
சீனா ஏற்றுமதி செய்த பல பொருட்களில் டேமேஜ் இருந்தது, தேவையில்லாத பொருட்கள் அப்படின்னு சொல்ற இந்த ஒரு பிரச்சனையே சீனாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு நெகட்டிவாக மாறி நிற்கிறது. அதுல அவங்க சொல்றது என்ன? சீனா இதை எதிர்த்துலாம் ரொம்ப பெரிய பிரஸ் மீட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரியறதே கிடையாது. சீனா சொல்ற விஷயம், நீங்க எங்க நாட்டுல இருந்து தான் இறக்குமதி பண்ணிருக்கீங்க, ஆனா நல்ல வியாபாரியை பார்த்து நீங்க இறக்குமதி பண்ணல. ஏதோ தப்பான வியாபாரிகளிடம் உங்களுடைய ஆர்டரை கொடுத்துட்டு ஐயோ அந்த ஆர்டர் நல்லா இல்லைன்னு சொன்னா அதுக்கு சீன நாடு பொறுப்பாகாது அப்படிங்கிற ஒரு சில விதமான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறது. இந்த வார்த்தைகள் முழுவதுமாக அந்த நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைனாக மாறி நிற்கிறது. ஸோ டோட்டலா இப்போ சீனா, ஐரோப்பிய ஒன்றியம், அடுத்ததா அமெரிக்கா, இந்த உலக நாடுகள் இவைகளுக்கிடையே ஒரு பிரச்சனை ஏற்படும் போது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய தலைமையை இந்தியா ஏற்க போகிறது. அடுத்த மாதம் 22ஆம் தேதி முதல் அடுத்த ஒரு வருடத்திற்கு, அப்படி இல்லைனா 3 வருடம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய தலைமையை இந்தியா ஏற்கும். இது போன வருடத்திலேயே முடிவு செய்யப்பட்டது தான். ஸோ இது இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு நல்ல ஒரு நிலைமையும் தரலாம், அப்படி இல்லைனா ரொம்ப பெரிய ஒரு வீழ்ச்சியும் தரலாம். ஏன்னா அடுத்த சில மாதங்களில் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்பது எடுக்கக்கூடிய முடிவுகளை உலக நாடுகள் பார்த்து கொண்டிருக்கின்றன. ஆல்ரெடி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய பெயர் நல்ல பெரிய அளவில் டேமேஜ் ஆயிருச்சு. அதுலேயும் குறிப்பாக ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பாக நடந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு மீட்டிங்கை சீனாவும் அமெரிக்காவும் ரத்து பண்ணிவிட்டது. நாங்கள் வரல, நாங்கள் பங்கெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீதம் இருக்கும் உறுப்பு நாடுகள் எல்லாமே சேர்ந்து தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு அந்த மீட்டிங்கை நடத்தினாங்க. அதனுடைய தலைவர் யாராக இருந்தார் தெரியுமா? வேற யாருமே கிடையாது, பிரான்ஸ் நாட்டு அதிபரும் மெலிண்டா கேட்ஸ் அவர்களும், கேட்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக மெலிண்டா கேட்ஸ் அவர்களும் இருந்தார்கள். ஸோ வேக்சினேஷனை தயாரிக்க வேண்டும், எல்லா உலக நாடுகளையும் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு கூக்குரலை எழுப்பி இந்த ஒரு மீட்டிங்கை முடிச்சிட்டாங்க. அடுத்ததா இந்தியா இதை தலைமையேற்று நடத்தும் போது இந்தியாவினுடைய அந்த ஒரு முடிவுகள் எப்படிதாக இருக்கும், இதை உலக நாடுகள் ரொம்ப பெரிய அளவில் கண்காணிக்கும். இதனால் இந்தியாவுக்கும் சில விதமான அவப்பெயர்கள், அப்படி இல்லைனா நற்பெயர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. காலம் பதில் சொல்ல வேண்டும். அடுத்ததா இந்த கொரோனா வைரஸ்க்கு வேக்சின் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை. பல செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இந்த நாடு வேக்சினை கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த நாடு வேக்சினை கண்டுபிடிச்சிட்டாங்க, சோதனை முயற்சியில் இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட இன்னொரு 8-9 மாதங்களுக்கு இந்த வேக்சின் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி பல விஞ்ஞானிகள் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த பயம் ஏற்படுகிறது என்று கேட்டால், இதுவரையிலும் சார்ஸ் அப்படி இல்லைனா மெர்ஸ், அதாவது இந்த கொரோனா வைரஸ் ஃபேமிலியில் இருந்த மீதம் 2 வைரஸ் தான் சார்ஸும் மெர்ஸும். அந்த ஒரு வைரஸுக்கும் அந்த ஒரு நோய் கிருமிக்கு கூட இதுவரையிலும் மருந்து என்பதை, வேக்சின்ஸ் என்பதை கண்டுபிடிக்கவில்லை. ஸோ அந்த வைரஸ்க்கே நம்மளால வேக்சின் கண்டுபிடிக்க முடியலையே, அப்படின்னா இந்த கொரோனாவுக்கு நம்ம எப்படி வேக்சின் கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வைக்கிறார்கள். இந்த கேள்வியை பல வல்லுநர்களிடம் கேட்கும்போது அவங்களாம் என்ன சொன்னாங்க, சார்ஸுக்கு இந்த மருந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கும்போது சார்ஸ் என்ன ஆயிடுச்சு, டிஸப்பியர் ஆயிருச்சு. ஸோ அதனால சார்ஸுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டியதாக வரவில்லை, மருந்துகளை கண்டுபிடிக்க வேண்டியதாக வரவில்லை அப்படிங்கிற ஒரு பதிலை சொன்னார்கள். ஸோ இந்த பதில் ஏற்கும்படியாக இருக்கிறதா? சார்ஸ் எப்படி எந்த மருந்துமே இல்லாமல் டிஸப்பியர் ஆயிருச்சு, அது கழிஞ்சு மெர்ஸ் வந்துச்சு, அதன் பிறகுதான் இப்போ கொரோனா இந்த COVID-19 வந்திருக்கு, அப்படின்னா இந்த COVID-19 டிஸப்பியர் ஆயிருமா? இந்த கேள்விக்கான பதில் யாரிடமும் கிடையாது. ஸோ இந்த வேக்சின்ல எல்லா நிறுவனங்களும் ஈடுபட்டு இருக்கும்போது சீனாவும் ரொம்ப பெரிய அளவில் வேக்சின் தயாரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு யாரை பலிகேடாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டால் பாகிஸ்தானியர்களை. ரொம்பவே வியப்பான ஒரு செய்தி தான். பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, பாகிஸ்தான் நாட்டில் இந்த COVID-19 கொரோனா வைரஸ் பாதிப்படைந்த நபர்களை சீனாவுக்கு விட்டு கொடுக்க வேண்டும். சீனா அவங்கள வச்சு அவங்க கண்டுபிடிக்கிற வேக்சினை சோதித்து பார்ப்பார்கள். அந்த சோதனை சக்சஸாக நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னா COVID-19 அந்த வேக்சின் பாகிஸ்தானுக்கும் கொடுக்கப்படும். இதுதான் இந்த டீலிங். வேற வழியே இல்லாம பாகிஸ்தான் இந்த டீலிங்க்கு சம்மதித்து விட்டார்கள். சீனால இருக்கிற மக்கள் தொகை எவ்வளவு, அங்க கொரோனா வைரஸினுடைய பாதிப்புகள் இன்றளவும் கூடிக்கொண்டுதான் இருக்கிறது. அங்கு இருக்கும் மக்களை சோதிப்பதை விட்டுவிட்டு பாகிஸ்தான்ல இருக்கிற மக்களை நாங்க சோதிக்க போறோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சீனாவுக்கு அடிமையா இருக்கிற பாகிஸ்தான் அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தான்ல கொரோனா வைரஸினுடைய பாதிப்பு அந்த செய்திகள் வெளியில அதிகமாக வராததுக்கான காரணம் என்ன தெரியுமா? அங்க நிறைய விதத்துல சட்டம் என்பதை யாருமே மதிக்கல அப்படிங்கிறது தான். 160 டாக்டர்ஸ்க்கு மேல மருத்துவர்களுக்கும் அதே மாதிரி செவிலியர்களுக்கும் இந்த நோய் என்பது கூடுதலாக பரவி இருக்கிறது. மருத்துவர்கள் தான் அங்க ரொம்ப பெரிய அளவில் பாதிப்படைந்து கொண்டிருக்கிறார்கள். அங்க PPE பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் என்பது இல்லவே இல்லையா.
ரொம்ப பெரிய அளவுல திண்டாட்டமாக இருக்கிறது என்கிற ஒரு செய்தியும் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. சீனா சொல்ற மாதிரியான ஒரு வேக்சின், இந்த வேக்சின் அப்படின்னு சொல்லும்போது 3 முக்கியமான நிறுவனங்கள் அமைப்புகள் இந்த வேக்சினை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒரு அமைப்பு எது தெரியுமா? உஹான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி. அதாவது இந்த வைரஸை யார் பரப்பினார்கள் என்று உலக நாடுகள் குற்றம் சாட்டுகிறதோ அதே லெபோரட்டரி வேக்சினேஷனையும் தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். மீதம் இருக்கும் 2 அமைப்புகள், ஒரு அமைப்பு சைனாவினுடைய மிலிட்டரி, த பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி, PLA அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு சைனா நேஷனல் பார்மசியூட்டிக்கல் குரூப், சினோஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 அமைப்புகள் பிளஸ் உஹான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி, இந்த 3 அமைப்புகள் சேர்ந்து தான் வேக்சினேஷனை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதுல 2வது கட்ட சோதனைக்கு சீன அரசாங்கம் சம்மதம் தெரிவித்திருக்கிறது. இதுவரையிலும் 96 நபர்களுக்கு இந்த வேக்சின் என்பது போடப்பட்டிருக்கிறது. அவங்கள வச்சு தான் டெஸ்டிங் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அடுத்த ஃபேஸ்ல பாகிஸ்தானியர்களுக்கு இந்த ஒரு வேக்சின் கொடுக்கப்படும். சோ இப்படிலாம் பல பிரச்சனைகள் நம்மை சுற்றி இருக்கும்போது ரஷ்யாவை பத்தியான ஒரு செய்தி வெளியில வராமையே இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம் முன்னே வைக்கப்படுகிறது. ரஷ்யாலையும் லாக்டவுன் என்பது ரொம்ப பெரிய அளவில் இப்போது பேசப்படுகிறது. ஏன்னா ரஷ்யாவில் கொரோனா வைரஸினுடைய தாக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் ரஷ்யா பெரிய அளவில் இங்கே நாங்கள் இந்த மாற்றத்துக்கு வரோம் அந்த மாற்றத்துக்குலாம் வரோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனால் ரஷ்யாவுக்கும் இந்த ஒரு பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி வருகிறது. இந்த ஒரு நேரத்தில் ரஷ்யாவின் பெயர் எப்போது அடிபட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக ஈரான் சக்சஸ்ஃபுல்லாக ஒரு சேட்டலைட்டை விண்ணில் செலுத்துகிறார்கள். கிட்டத்தட்ட 470 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஆர்பிட்ல நிலை நிறுத்துகிறார்கள். அவங்களுடைய மிலிட்டரிக்கு தேவையான ஒரு சேட்டலைட். 13 சேட்டலைட்டை இதுவரை ட்ரை பண்ணி 4 சேட்டலைட் மட்டும்தான் இதுவரை சக்சஸ் ஆயிருக்கு ஈரான் என்கிற ஒரு நாட்டுக்கு. ஆனால் அந்த சேட்டலைட் விண்ணில் செலுத்தப்பட்ட உடனே அமெரிக்கா இதை எதிர்த்து ரொம்ப பெரிய அளவில் ஐநா சபை கேள்வி கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள். ஈரான் மேல இன்னும் பொருளாதார தடையை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதை எதிர்த்து ரஷ்யா தான் முதல் ஆளாக குரல் கொடுத்தது. என்ன அமெரிக்கா இப்படி சொல்ற? நீ ஸ்பேஸ் ஃபோர்ஸ்லாம் வச்சிருக்க, அவன் இப்பதான் ஒரு சேட்டலைட்டை, அவங்களுடைய மிலிட்டரிக்கு தேவையான ஒரு சேட்டலைட்டை விண்ணில் செலுத்தி இருக்கிறார்கள். இதற்கு போய் நீ பயந்தா எப்படி? அதே மாதிரி நீங்க சொல்ற இந்த பொருளாதார தடையெல்லாம் விதிக்க முடியாது. ஏன்னா அவங்க சட்டத்துக்கு புறம்பா எதுவுமே செய்யல. இதையும் மீறி இதை ஒரு பிரச்சனையாக நீங்கள் மாற்ற வேண்டாம். அப்படி மாற்ற நினைத்தால் ரஷ்யா ஈரானுடன் கைகோர்க்கும் என்கிற மிக முக்கியமான செய்தியை ஈரானுக்கு ஆதரவாக தெரிவித்திருந்தது. இப்படி கொரோனா வைரஸுக்காக மட்டும் கிடையாது பல நாடுகள் சண்டை போடுவது. பல நாட்டினுடைய வளர்ச்சி வேறு பல நாடுகளுக்கு பிடிக்காமலும் இருக்கிறது. இதன் காரணமாகவும் நிறைய விதமான பிரச்சனைகள் வந்த வண்ணம் தான் இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் மத்தியில தான் அடுத்ததா வடகொரிய அதிபருடைய அந்த ஒரு பிரச்சனை. வடகொரிய அதிபர் ஒரு ட்ரெயினில் தப்பிச்சு வேற எங்கேயோ இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேட்டலைட் இமேஜை ஒரு நிறுவனம் வெளியில் விடுகிறது. அப்படி வெளியிட்ட நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 38 நார்த் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான். அந்த நிறுவனம் அந்த சேட்டலைட் இமேஜில் இருக்கிற முக்கியமான ஒரு இடத்தை காண்பித்து அதில் ரவுண்ட்லாம் போட்டு இந்த உலக மீடியாவுக்கு ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார்கள். இது கிம் அவர்களுடைய ட்ரெயின் தான். இந்த இடத்துல, அதாவது அவங்க காண்பித்திருக்கும் அந்த இடத்தில் கிம் அவர்களுடைய ட்ரெயின் மட்டும்தான் நிற்க முடியும். அதுதான் நின்று கொண்டிருக்கிறது. கிம்மினுடைய தனிப்பட்ட விமானம் அவர்களுடைய தலைநகரத்தில் நிற்கிறது. எனவே விமானம் வழியாக கிம் அவர்கள் எங்கும் செல்லவில்லை. அவர்களுடைய தனியான ஒரு ட்ரெயின் வழியாக இந்த இடத்தில் இருக்கிறார் என்கிற மாதிரியான ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த ட்ரெயின் எத்தனை நாட்களுக்கு முன்பு வந்தது என்று கேட்டால் 20லிருந்து 23ஆம் தேதிக்குள் அங்க வந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கிம் அவர்கள் காணாமல் போனார்கள், வெளியில் வரவில்லை அப்படின்னு சொல்ற இந்த டே என்னன்னு கேட்டீங்கன்னா 12ஆம் தேதியிலிருந்து. ஸோ 12ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை கிம் எங்கே போனார்? இதை பற்றியான நிறைய ஆய்வுகளை அமெரிக்க ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. சவுத் கொரிய ஊடகங்களையும் சொல்லலாமே. ஏன் கிம் அவர்களை பற்றி இந்த அமெரிக்க ஊடகங்கள் சவுத் கொரிய ஊடகங்கள்லாம் பேசுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிம் அவர் மட்டும் இறந்துட்டார்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா ஒரு நியூக்ளியர் ரொம்ப பெரிய அளவில் அணு ஆயுத போர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிம் அவர்களை அமெரிக்கா ரொம்ப பெரிய அளவில் நான் நண்பேண்டா அப்படின்லாம் சொல்லி பாதுகாத்து வைத்திருந்தார்கள். ஏன்னா அமெரிக்காவுக்கு எதிராக எப்ப வேண்டுமானாலும் இவர்களால் அணு ஆயுதத்தை பயன்படுத்த முடியும். ஸோ கிம் அவர்கள் இறந்து விட்டார்கள், அடுத்ததான் அங்கே ஆட்சி மாற்றம் வருகிறது, அமெரிக்கா மறுபடியும் ரொம்ப பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துகிறது என்றால் கிம் அவர்கள் அல்லாத வேறொரு அரசாங்கம் இந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று வல்லுநர்கள் பயப்படுகிறார்கள். இதன் காரணமாகத்தான் கிம் இருக்காரா இல்லையா என்பதை பல உலக நாடுகள் சோதனை செய்து கொண்டிருக்கிறது. சோ கிம் அவர்கள் இறந்து விட்டால் யாருக்கு லாபம்? மிகப்பெரிய பிரச்சனையாக அமெரிக்காவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றேனே, அதனுடைய மிக டீடைலான ஒரு செய்தி என்ன என்பதை தமிழ் பொக்ஷம் சார்பாக வேறொரு பதிவில் பார்க்கலாம். இந்த ஒரு பதிவை குறித்துள்ள உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சார்ஸ் மெர்ஸ் அப்படின்லாம் நம்ம சொன்னோம்ல, இது ஏன் மருந்து கண்டுபிடிக்கவில்லை? 2015 சார்ஸை பற்றியான ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்கிறது? உண்மையிலேயே வேக்சினை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? இந்த கேள்விக்கான பதிலை அடுத்த ஒரு பதிவில் பார்த்து விடலாம்.
எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.